மனவளக்கலை மன்றம் முதலாம் ஆண்டு நிறைவு விழாவின் போது அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆற்றிய குண்டலினி யோகமும் குடும்ப வாழ்வும் என்ற சிறப்புரைக்கு நெரூர் சுவாமி சதாசிவானந்தா அவர்களது முன்னுரை. இப்பொழுது விஞ்ஞானம் மூலமாக பல கருத்துக்களை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் பேசுகின்ற சப்தங்கள் எல்லா அண்டங்களிலும் நிறைந்திருப்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். உருவங்களும் எங்கும் நிறைந்திருப்பதை உணர்ந்து கொண்டோம். அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கின்றார்கள் என்பதை நாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம் முன்னிலையிலேயே நிற்பார்கள் எல்லா மகரிஷிகளும், எல்லா மகரிஷிகளுடைய எண்ணங்களும். நாம் எண்ணினோமானால் அவருடைய எண்ணங்கள் நம் மீது பாய்ந்துவிடும். உயர்ந்த எண்ணங்களை எண்ணினால் உயர்ந்த எண்ணங்கள் நம் உடலிலேயும் உள்ளத்திலும் புகுந்து புனிதப்படுத்த ஆரம்பித்துவிடும். தீய எண்ணங்கள் எண்ணினால் அதற்கு மாறுபாடு அடைந்துவிடும். ஆகவே நாம் உயர்ந்த எண்ணங்களை எண்ண வேண்டும். நாட்டு நாள் உயர்ந்து போய்விட வேண்டும் என்கின்ற எண்ணங்களை உயர்த்தி கொண்டு போவதற்கான மார்க்கங்களிலேயே பிரவேசித்துக் கொண்டு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே மக்கட் பிறப்பு என்று சொல்வது பல ஜென்மங்களிலே செய்த புண்ணிய விசேடத்தினாலே கிடைக்க பெற்றது. பெறுதற்கு அரிய பிறப்பு ஈது, இதன் போக்கு அரிதற்கு அரிய அவதி, பிரிதொன்றை நாடுதற்கு நேரமுண்டோ நன்னெஞ்சே, முத்தி நெறி கூடுதற்கு அல்லாது குறித்து. மோட்சமடை முத்தி நெறிதான் விடுதலை பெறுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருப்பதை விட்டுவிட்டு உலக விஷயங்களிலே புகுந்து கொண்டு அருந்தல் பொருந்தல் போகங்களுக்கான சாமான்களை சேகரிப்பதிலே வீண் செலவு பண்ணுவதற்கு நமக்கு நேரம் எங்கே இருக்கிறது? மனிதற்கு வயது 100 அல்லதில்லை. 50 இரவி அகலும் துயிலினார், ஒட்டிய இளமையால் 5 நீங்கும், ஆக்க இளமையில் 3 நீங்கும், 70 போக நீ கிருப்பன 30. ஆகவே அந்த 30 ஆண்டிலேயும் இன்புறு நாளும் செலவே, துன்புறு நாளும் செலவே. அப்பேற்பட்ட உடல் பெற்றிருக்கின்றோம். இந்த உடலை, அருமையான உடலிலே அருமையானது மனித சரீரம், ஆறறி உயிர், பகுத்தறியும் தன்மை பெற்றிருக்கின்றோம். மற்றவைகளெல்லாம் சப்த பரிச ரூப ரச கந்தங்களை அறியும் ஐயறிவு பெற்ற உயிர்களாக இருக்கின்றன. மனித சரீரம் கிடைத்த பிற்பாடுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவு பெற்ற பிற்பாடு மிருக எண்ணங்களையும் பட்சி எண்ணங்களையும் நாம் உள்ளத்திலே குடிகொள்ளும்படி செய்து வைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த எண்ணங்களை போக்கி விடுவதற்காக வேண்டி மகரிஷிகள் உபனிஷத்துக்களிலே நமக்கு வகுத்து கொடுத்தார்கள். அதை கடைப்பிடித்து நடக்க நேரமில்லாத காரணம் இந்த விஷய போகங்களையே சாஸ்வதம் என்று நம்பிவிட்டோம். அதிலேயே அழுந்தி கிடக்கின்றோம். அந்த அழுத்தத்தில் அழுந்தி கிடக்கின்றவர்களை, அந்த அழுத்தத்தில் விஷய போகங்களை அனுபவித்துக் கொண்டு, உலக போகங்களை அனுபவித்துக் கொண்டே சித்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டு போகலாம் என்கின்ற கருத்தை வேதாத்ரி மகரிஷி உங்களுக்கு போதித்திருக்கின்றார்கள் என்பது தெரிகிறது. திடீரென்று குடும்பத்தை விட்டுவிட்டு யார் வெளியிலே உயர்ந்த சன்னியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? சன்னியாச தர்மத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் உலக விஷயங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே போயிடுமா? அப்படியும் போக விடாது. ஜென்ம ஜென்மங்களில் அனுபவித்த அருந்தல் பொருந்தல் போகங்கள் உள்ளத்தில் குறைந்து கொண்டே இருக்கும். அந்த விஷயங்களை மாற்றி அமைப்பது எதுவோ அது குண்டலினி யோகம். 5 யோகங்கள் சொன்னாங்க. சுருக்கமா அந்த யோகங்களை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிவிடுது. ஓங்காராதிகள் அனுசந்தானத்தால் பரத்தில் உள்ளமடங்குதலே மந்திர யோகம். அதனோடு ஈங்காகும் மனபவனம் ஒன்றாய் மூலத்தின் இருஞ்சுளினை வழி சென்று சென்னி நடுவிருந்த தேங்க ஆன்ம வழியில் மனோலயமாதல் பரிசயோகம். சிரம் துறக்கம், செவி திசைகள், இருசுடர்கள் விழி, தீ பாங்காய முகம், உந்தி விசும்பு, நிலம் பதமாம் பரமனுருவாய விராட் புருட வடிவெனினும் அந்தி அளவுரு பெருந்தோட் படைபணியோடுற்ற அண்ணல் வடிவெனினும் நினைந்து அவயவங்கள் தம்மை ஒன்றொன்றை விடுத்து நின்ற அவயவி மாத்திரமாம் உண்மையாம் பிரமத்தில் மனமடங்கல் பாவயோகம். சென்றளவு கரணமுறா ஒரு பிரமம் தன்னில் சிந்தையடங்குதல் அபாவயோகம். படைப்பில் ஒளிவில் தஞ்செறிதல் தெரியாம இடத்தில் ஓர் பரிசாய் தன்வடிவாம் பிரமத்தில் மனமிரல் மகாயோகம். இருக்கிறது மகாயோகம் தான். இந்த ஒவ்வொரு யோகமும் மெல்ல மெல்ல உயர்வர உயர்நிலைக்கு கொண்டு செலுத்தும் தன்மையுடையது. ஓங்காராதிகள் அனுசந்தானத்தால் பரத்தில் உள்ளமடங்குதலே மந்திர யோகம். பிரணவாதி மந்திரங்களை ஜெபித்துக் கொண்டே இருந்து மெய்ப்பொருளாக மாறிவிடுவது என்று சொன்னாங்க. அதில் அதிகமாக ஈடுபட வேண்டும் வால்மீகி மகர்ஷியை போன்று. அப்படி ஈடுபட்டால் நம் உள்ளத்தின் கண் இருக்கப்பட்ட விஷய எண்ணங்கள் விடுதலை பெற்றுவிடும். நமக்கு இருக்கிற எண்ணங்கள் உடலுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும்
நமக்கு வேண்டிய சேவைக்காக பொருளையும் புகழையும் திரட்ட ஆரம்பித்து அது காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாத்திரியம், டம்பம், கர்வம், ஈரிசை, தர்ப்பம், அகங்காரம், அசூய் என்ற 13 குணங்களை ஏற்றுக்கொண்டு இடைவிடாது அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே உடலை தீர்மானமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தாற் போல உள்ளே இருக்கப்பட்ட உடலை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோல உடல் மண்ணில் இருந்து வந்ததுங்கிறத நிச்சயமா நாம் உணர வேண்டும். மண்ணிலிருந்து வராத ஒரு சாமான் சாப்பிடுறதில்லை, மண்ணிலிருந்து வராத ஒரு சாமான் யாரும் அனுபவிப்பதில்லை. மண்ணிலிருந்து வந்த சாமான்கள் மீண்டும் மண்ணுக்குள்ளே புகுந்து மண்ணாகவே மாறிவிடும். மண்ணினாய விகாரமும் மண்ணி மண்ணொழித்து பண்ணினாரும் பிறரில்லை. பண்ணப்பட்ட பல பொருள்கள் எண்ணின் ஆகுவதன் முன்பும் நிகழ்விடத்தும் இறந்த காலத்தும் மண்ணொழியக் கண்டாருளரோ. மண்ணுக்கண்ணியமாக ஒரு பொருள் அனுபவிக்கிறோமா என்றால் கிடையாது. ஆகையினாலே மண்ணிலிருந்த சாமான்களை புசித்து அதுல ரத்தமாக மாறி தோல், நரம்பு, எலும்பு, கண், காது, மூக்கு, நாக்கு இருக்கிறது. மேலே தோல் போட்டு மூடப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மண்ணிலிருந்து உண்டான சாமான்கள் மண்ணை நோக்கி விரைந்து கொண்டே இருக்கும். நாம் மண்ணல்ல. எப்பொழுதும் நான் உடல் என்று சொல்ல மாட்டோம், நான் கண் என்று சொல்ல மாட்டோம். எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு உடலை நாம அபிமானிப்போமே தவிர நான் உடல் என்று சொல்வதில்லை. என் உடல், என் கண், என் காது என்று சொல்வோமே தவிர நான் காது, நான் கண், நான் மூக்கு, நான் கை, நான் கால் என்று சொல்ற பழக்கம் கிடையாது. எதனாலே? நாம் இந்த உடல்கள் அல்ல, மனமும் அல்ல. என் மனம் என்றுதான் சொல்வோம். மனம் சூட்சுமபூதத்தின் காரியம். இந்த தோல், நரம்பு, எலும்போடு கூடிய உடல் தூலபூதத்தின் காரியம். சூட்சுமபூதத்தின் காரியமாகிய மனமும் மனத்தையும் என் மனம் என்று சொல்வோமே தவிர நான் மனம் என்று சொல்ல மாட்டோம். ஆகவே மனம் இந்த உடலுக்காக வேண்டி, தோல உடலுக்காக வேண்டி அநேக விஷயங்களை சேகரித்து ஜென்ம ஜென்மங்களாக குப்பை கோலங்களை நிரப்பி வைத்துக் கொண்டது. இந்த குப்பை கோலங்களில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசயோகம் பேர் ஆதரவு தருகிறது. அதை கொஞ்சம் சொல்லி முடித்துக் கொள்றேன், அப்புறம் சுவாமிஜி சொல்லுவோம். மந்திரத்தை பிடித்துக் கொண்டும் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் என்று சொன்னோம். பலமான வைராக்கியம் வேண்டும். பரிசயோகம் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு நலன் கிடைக்கிறது. அதனோடு ஈங்காகும் மனபவனம் ஒன்றாய் மூலத்தின் இருஞ்சுளினை வழி சென்று சென்னி நடுவிருந்த தேங்கான்ம ஒளியில் மனோலயமாதல் பரிசயோகம் என்று சொல்லிட்டாங்க. அதனோடு என்று சொன்னதினாலே அந்த மந்திரத்தோடு, அதை உங்களுக்கு சொல்லி தந்தவர்கள் இருக்குது, சாமிஜி பின்னால் சொல்வார். அந்த மந்திரத்தோடு சேர்த்துக் கொண்டு மூலத்தின் இருஞ்சுளினை வழி சென்று சுசும்னா நாடியின் வழியாக 6 ஆதாரங்களை ஒன்றொன்று கடந்து உயர்ந்து சென்று துவாதசாந்த பெருவெளியிலே நிலைத்திருப்பது என்று சொல்வது. அந்த 1000 இதழ் கமலத்திலே சிறிபெற்று நின்று அப்பாலும் எல்லா அண்டங்களிலேயும் நிலைத்து நிற்கின்ற தன்மை. அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் மெய்ப்பொருளாக மாறிவிடுவோம். மெய்ப்பொருள் தான் எல்லா அண்டங்களிலேயும் நிறைந்து நிற்கும். எப்படி மண்ணுக்குள்ளே எல்லா சாமான்களும் நிறைந்திருக்கிறதோ அதுபோன்று தண்ணீரிலும், நெருப்பிலும், காற்றிலும், ஆகாயத்திலும் நிறைந்திருக்கின்றவைகள் எல்லாம் சூட்சும பூதங்களிலே நிறைந்திருக்கும். சூட்சும பூதங்கள் விக்ஷேபத்திலே நிறைந்திருக்கும். விக்ஷேபத்தி மூலப்பெருக்கத்திலே கிடந்து கிடக்கும். மூலப்பெருக்கதி சிருஷ்டியாதி கிருத்தியங்களுடைய மூர்த்திகள் வடிவமாக மாறி இருக்கும். அந்த மூர்த்திகள் பரம்பொருளாக இருப்பாங்க. ஒன்றோடொன்று தொடர்பு. ஆகவே எங்கும் எல்லா பொருள்களிலேயும் அணுமணுமாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்று பாடினார் மாணிக்கவாத சுவாமிகள். இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்தெழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை. இருள் கடிந்து உள்ளத்தெழுகின்ற ஞாயிறே போன்று, இருளை நீக்குவதற்கு சூரியன் வந்தவுடனே பிரகாசிப்பது போன்று நம் உள்ளத்தின் கொண்டிருக்கப்பட்ட விஷய எண்ணங்களாகிய இருள் கடிந்து நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயராத் பிரிது மற்றின்மை. இருக்கிறது ஒரே கடவுள். அதை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்றில்லை. ஆகவே இருக்கிறது ஒரே பொருள். அது நாம இருக்கின்றோம். அதை அறிய முடியாமல் உலக விஷயங்களிலே உடல்களை நம்பிக்கொண்டு, தூர சூட்சம் உடல்களை நம்பிக்கொண்டு கஷ்டப்படுகின்றவர்களை இந்த திருத்தி அமைக்க வேண்டும் என்று உலக சேவை செய்ய ஆரம்பித்தால் முதலிலே உடலை புனிதப்படுத்த வேண்டும். உள்ளத்தை அதன் பிற்பாடு புனிதப்படுத்திக் கொண்டே போக வேண்டும். இந்த முறையிலே யோகாசன பயிற்சி என்று சொல்றது உடலில் உள்ள நோய்களை வெளியே ஓட்டிவிடும்.
உடலில் உள்ள நோய்கள் போவதற்கு உடலை நன்கு ஆட்டி அசைத்து பழக வேண்டும். அந்த பழக்கத்திலே ஒரு 64 ஆசனங்கள் நான் இந்த சரீரம் செய்து பழகி இருக்கிறது. அந்த பழக்கத்தினுடைய முக்கியமான கருத்துக்களை வேதாத்ரி மகரிஷி சொல்லி தந்திருக்கிறார். அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் செய்ய வேண்டாம், சுருக்கமாக சொல்லித் தருகிறேன். அதை நீங்கள் செய்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதை திட்டமிட்டு சொல்லியிருக்கிறார். அதை சில அன்பர்கள் காண்பிக்க நான் அதை உணர்ந்தேன். ஆகையினாலே வயோதிக திசையிலேயும் வேதாத்ரி மகரிஷி சொல்லி தந்திருக்கின்ற ஆசன பயிற்சி செய்ய முடியும். அந்த ஆசன பயிற்சி செய்தால் உடலில் உள்ள நோய்கள் வெளியே போய்விடும். முதலிலேயே மனிதனுக்கு உடல் அல்லவா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், நீண்ட ஆயுளல்லவா வாழ வேண்டும். திடீரென்று விஞ்ஞானத்தை சொல்லிட்டா எப்படி எல்லாரும் போக முடியும் அங்கே? ஆகவே முதலிலே உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை சொல்லப்படுகிறது இங்கே. அதை கடைபிடிப்பது அவர்களை மயில்சாமி கவுண்டர் கெஞ்சி கேட்கிறார். நீங்க கூட்டம் சேர்ந்தீர்கள், இன்னும் எல்லாரும் வர வேண்டும் என்று கேட்கிறார். எதற்காக கேட்கிறார்? நாம் பெற்ற இன்பம் உலக மக்கள் எல்லோரும் பெறட்டும், நாம் வந்து கூடிக்கொள்ள வேண்டுமே தவிர எத்தனையோ மகரிஷிகள் அழைத்தார்கள், நாம் செல்வதில்லை அந்த இடத்துக்கு. காகமுறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. இன்புற்றிடா நான் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று அழைத்தார் தாய்மான சுவாமிகள். யார் சென்றாங்க? சத்தியம் என்று மலமூத்திர பாண்டத்தை சத்தியம் என்று நம்பிக்கொண்டு அதை பாதுகாக்க தெரியாமல் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். வேதாத்ரி மகரிஷி சொல்லிக் தருகின்ற கருத்துக்கள் இருக்கிறதே, இந்த ஆசன பயிற்சி செய்தாலே நீங்க இஷ்டத்துக்கு உணவு சாப்பிட முடியாது. சாப்பிடுகின்ற உணவுல திட்டம் வந்துவிடும் தானாகவே. பசிக்களவா அற்றதறிந்து மாறல்ல கடைப்பிடித்து தூய்க்க துவரப்பசித்து என்று சொன்னார் நாயனார். அதை இந்த ஆசன பயிற்சி செய்தால் தானா வந்துடும். நாம் ஒன்றும் பழக வேண்டியதில்லை. ஆசன பயிற்சி பழகினா போதும், உணவு கட்டுப்பாடு வந்துவிடும், உடல் ஆரோக்கியம் பெருக ஆரம்பித்து விடும். அதோட மூச்சு பயிற்சி என்று சொன்னால் நம் உடலுக்குள்ளே இருக்கப்பட்ட சதையும் கொழுப்பும் நரம்பும் தோலும் தானே. அவைகளுக்குள்ளே நாம் சாப்பிட்ட உணவு ரத்தம் தானே அப்படி ஆயிருக்கிறது. அந்த ரத்தத்தில் அசுத்த அணுக்கள் இருக்கும் அல்லவா. மலமூத்திரம் வியர்வை கண்ணில பூளை காதல குறும்பி போக மிகுதி இருக்கிற அசுத்தங்கள் தானே. அந்த அசுத்தங்கள் அப்படியே விட்டுவிட்ட கபம் பெருகி ஆரோக்கியம் கெடுமல்லவா. அதற்காக மூச்சு பயிற்சி செய்ய உள்ளே சுவாசம் போய் புகுந்தால் கட்டாயம் அந்த சபையில் இருக்கப்பட்ட விஷ அணுக்கள் நாசமடைந்து தொலைந்துவிடும், ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் எப்ப கிடைத்ததோ சித்தம் ஒருமுகப்படும். அதோடு சேர்த்துக்கொண்டு சித்தத்தை ஒருமுகப்படுத்துகிற வழியை இங்கே சொல்லித் தரப்படுகிறது. யோக சூத்திரத்திலே ஒரு இடத்துல அந்த கருத்து மட்டும் சொல்றேன். ஏதோ ஒரு குறிப்பு வைத்துக் கொண்டு அந்த குறிப்பிலே சித்தத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். உங்களுக்கு சொல்லித் தர்றது லலாடஸ்தானத்தில் மகிம் மூலாதாரே கம் அபி மணிபூரே புதவகம் ஸ்திதம் சுவாதிஷ்டானே கிருதி மருதம் ஆகாசம் உபரி மனோபி புரு மத்தியே சகலம் அபிபித்வா குலபதம் சகசிராரே பத்மே சகரகசி பத்யா விகரசே. இது ஆச்சாரிய சுவாமிகள் சௌந்தரிய இலக்கரையிலே சொல்லப்படுகிறது. 9வது பாடலா இருக்கு. அதனாலே இந்த லலாட ஸ்தானத்திலே ஜீவன் ஜாக்கிரத்தில் இருப்பார் என்று சொல்றோம். அதை குறிப்பா வைத்துக் கொண்டு அடிக்கடி சிந்தனை பண்ணி பழகினால் விஷய எண்ணங்கள் குறைந்து போய்விடும். அதை ஸ்திதி பெற்று நிற்க வேண்டும், அதிலேயே ஸ்திதி பெற்று நின்று பழக்க வேண்டும் சித்தத்தை என்று எண்ணுவோம். அது நின்று பழகுகின்ற பொழுது விஷய போகங்கள் இருக்கப்பட்ட பற்று குறைய ஆரம்பித்துவிடும். அப்படி குறைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே இந்த விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொன்னாலே பிரத்யாகாரம். முதல்ல இயமம் நியமம் ஆதனம் பிரத்யாகாரம் வந்துச்சு. 4வதுக்கு வந்து விட்டோம். இந்த பயிற்சியினாலேயே இயம நியமம் தானா வந்துவிடும். ஆசனம் பழகிட்டா இயம நியமம் தானா வந்து விடுவது. பிரத்யாகாரம் வந்துவிட்டா இயம நியமத்தில் சிறிபெற்று நிற்கின்ற எண்ணங்கள் வந்துவிடும். தானாகவே நிற்கின்ற எண்ணங்கள் வந்துவிடும். பிரத்யாகாரம் வந்தவுடனே அங்கேயே நிற்க மாட்டேன் என்கிறதே, அடிக்கடி ஓடுகிறதே, இந்த ஓடுகின்ற மனத்தை விஷயங்களிலிருந்து இழுத்து அங்க வைக்க வேண்டும் என்று அடிக்கடி இழுத்து வைத்துக் கொண்டால் தாரணை என்று பேர். இழுத்து அங்கேயே வைத்தால் தாரணை என்று சொல்வோம். தைலதாரை போல் விடாமல் இழுத்து வைப்பதற்கு தாரணை. தாரணை வந்து பழகிக் கொண்டோமானால் தியானம். அதில் நிலைத்து நிற்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் உலக விஷயங்கள் இருக்கப்பட்ட எண்ணங்கள் மறைந்து போய்விட்டது. இதற்கான சாஸ்திர கருத்துக்கள் சொல்லி தருவாங்க.
அந்த ஞாபகத்தை அதுல வைத்துக் கொள்ளணும். அது நிறைய இருக்கிறது. அஹிம்சை, அஸ்தேயம், அபரிக்கிரகம், சத்தியம், பிரம்மச்சரியம் என்று ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களை வேதாத்திரி மகரிஷி எழுதியிருக்கிறார் என்று கேள்விப்படுறேன். அவர் சொந்தத்தில் எழுதினாலும் அந்த உபனிஷத்து கருத்துக்கள் தான் எழுதியிருக்கிறார் என்பது தெரிகிறது. இப்ப பாடின பாடல்கள் இருந்து யூகிக்கிறோம். ஆகையினாலே அந்த உபனிஷத்து கருத்துக்கள் நம் உள்ளத்திலே புகுந்த உடனே இன்னும் சத்தியத்தை தான் கடைபிடிக்க வேண்டும், அஹிம்சையை கடைபிடிக்க வேண்டும், எல்லா ஜீவர்களிடத்திலேயும் சமத்துவ புத்தி பாராட்ட வேண்டும், எல்லாரையும் உயர்த்திக் கொண்டு போக வேண்டும், தன்னினும் உயர்ந்தவர்களை நினைத்து நாம் உயர்ந்து போக வேண்டும், நம்மினும் தாழ்ந்தவர்களை உயர்த்திக் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் நம் உள்ளத்திலே போக ஆரம்பித்து விடுகிறது. எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் புனிதத்துவம் பெற்று விட்டதோ, உலகம் மித்தை என்று தெரிந்து கொண்டதோ, நாம் நித்தியம் என்று தெரிந்து கொண்டானோ, அந்த தெளிவு வந்தவுடனே எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கருணை தானாக நிறைந்து விடுகின்றன. அந்த கருணை வந்துவிட்டவர்கள் தான் உலக மக்களை சேமப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவார்கள். மனம் விட்டு எல்லாருக்கும் நலன்கள் சொல்லித் தருவார்கள், உயர்த்தி கொண்டு போவார்கள் என்று சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. அதை இந்த அனுபவத்தில் காட்டுகிறார்கள். ஆகவே தாரணை, தியானம் வந்துவிட்டால் சமாதி. அப்புறம் சாஸ்திர கருத்துக்கள் தெரிந்திருக்க வேண்டும். எங்கும் எல்லா பொருளிலேயும் நீக்கமர நிறைந்திருக்கின்றோம் என்கின்ற உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வு உள்ளுணர்வாக இருக்கும். அந்த உள்ளுணர்வில் இருந்துதான் சித்தம், ஞாதா, ஞானம், ஞேயம் என்ற மூன்றாக பிரிந்து பொருள்களிடத்துக்கு செல்லும். ஆரஞ்சு பழம் என்று வைத்துக் கொள்வோம். பழம் ஞேயம், ஞேயம் என்றால் வஸ்து. அந்த ஞேயத்துக்கு ஒரு ஞானம், இன்ன பழம் என்ற ஞானம். அந்த ஞானத்தை உண்டு பண்ணுகின்ற புருஷன், ஒரே புருஷன் தான் ஞானத்தை உண்டு பண்ணுகின்றான், ஞேயத்தையும் பார்க்கிறான். அந்த ஞானத்தை உண்டு பண்ணுகின்ற புருஷனுக்கு ஜீவாத்மா என்று சொல்றோம். அந்த புருஷனுக்கு ஆதரவாக ஒரு பற்று இருக்கணும், அவன் உண்டாகிறது. அந்த ஆதரவான பொருளை தெரிந்து கொண்டு இந்த ஞாதா, ஞானம், ஞேயம் இந்த மூன்று ஒருமுகப்பட ஆரம்பித்து விடுமானால், ஞாதா, ஞானம், ஞேயம், பழத்தை எண்ணுகின்ற ஞாதா, பழம் என்ற ஞானம், பழமாகிய ஞேயம், இந்த மூன்று ஒரு இடத்திலிருந்துதான் வந்தது. அந்த உணர்வை கவனித்து கண்டுபிடிப்பதுதான் இந்த குண்டலினி யோகத்தினுடைய முடிபொருள். அதை கண்டுபிடித்து தெரிந்து கொண்டோமானால், அந்த அனுபவம் பெற்றுக் கொண்டால் ஒரு பொருளை சம்யமம் பண்ணலாம். அது நன்கு அனுபவத்துக்கு வந்து விடுமானால் முயற்சி இல்லாமல் வராது எதுவுமே. அலாடஸ்நாத தியானம் பண்ணதான் நினைக்கிறீங்க. எத்தனையோ பேர் தீட்சை பெற்றிருப்பீங்க, எத்தனை பேர் அந்த அதுல நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்றது? முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நிலைத்து நிற்காவிட்டா பரவாயில்லை, முயற்சியை மட்டும் விடாதீர்கள். பலமான முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சி கிடைக்காது, இந்த மாதிரி செய்திகள் கிடைக்கிறதில்லை. இது கிடைப்பதிலேயே அருமையிலும் அருமையான செய்திகள். இது கிடைத்து விட்டது. நமக்கு சித்தத்தை ஒருமுகப்படுத்தும் பாக்கியம் கிடைத்து விட்டது, உடலை ஆரோக்கியப்படுத்தும் பாக்கியம் கிடைத்து விட்டது, உள்ளத்தை உயர்த்தி கொண்டு உயர்வர உயர்நலன் பெறுவதற்கு செல்வதற்கான பாக்கியம் கிடைத்து விட்டது என்று பழக வேண்டும். அந்த பழக்கத்தை மட்டும் விடாது பிடிக்க வேண்டும் என்று சொல்றோம். அதனாலே அந்த பழக்கம் அதிகரித்து போய்விடுமானால் சம்யமம் என்ற சக்தி வந்துவிடும். சம்யமம் பண்ண ஆகாயத்தில் நடக்கலாம். என்ன சாமான வேண்டும் என்றாலும் சம்யமம் பண்ணலாம். ஆணை போன்ற பலம் உண்டு பண்ணிக் கொள்ளலாம் உடலில். அப்போ அந்த விருத்தி, அந்தக்கரண விருத்தி விஷயாகாரமாக மாறாமல் தன் வடிவமாக மாறிவிட வேண்டும். அப்பொழுது விஷயங்கள் நம்முள் இழுத்துக் கொள்ளலாம். அதுக்கு சம்யமம் என்று சொல்றோம். இது பதஞ்சலி பகவான் யோக சூத்திரத்தில் சொல்லப்படுற கருத்து. அதை அனுபவிப்பது என்பது கோடியில் ஒரு புருஷன். அநேகம் பேர் அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கின்ற அனுபவ வழி, இதை அனுபவித்தவர்களே தலை சிறந்தவர்களாக நாம் சதாசிவ பிரம்மத்தை சொல்லலாம். என்னமோ எத்தனையோ மகரிஷிகள் இருந்தார்கள். அகஸ்தியர், புலஸ்தியர், வசிஷ்டர், வால்மீகி, பிருகு, அத்ரி, ஆங்கிலேஷர். இந்த சம்யமம் வந்துதான் சதாசிவ பிரம்மம் பூமியில பதைந்து கிடந்திருப்பார். ஆகாயகமனம் பண்ணி இருப்பார், எங்கும் சென்றிருப்பார். அதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு விட்டு விட்டார், கடைசியாக விட்டு விட்டார் என்று சொல்றோம். ஆகையினாலே சம்யமம் என்று சொல்றது விருத்தி வெளியிலே சென்று திரிபுடி தோற்றம் அற்ற இடத்தை உணர்கின்ற உணர்வு. அந்த உணர்வை தன்மையப்படுத்திக் கொண்டது அப்படியுமாக மாறிவிடுமானால் சம்யமம். அந்த பொருளை பற்றி நினைத்தால் சம்யமம் ஆகிவிடும். ஆகவே இந்த குண்டலினி யோகம் அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏது செய்கிறது. இதுக்கு பயிற்சிகள் வந்திருக்கும். வேதாத்திரி மகிழ்ச்சி கற்றிருப்பார், இதெல்லாம் கற்றிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆகையால் அந்த பயிற்சியில் வந்து சம்யமம் வந்துவிட்டால், சம்யமம் கிஞ்சிட்டேன்னு வராமல் இருந்தால் இத்தனை கூட்டம் கூடாது. அந்த சம்யமம் வந்துதான் அநேகம் பேரை இழுக்கிறதுனால அவர்களுக்கு நலனுக்காகத்தான் இழுக்கிறதே தவிர யாருக்கும் இதில் தீமை கிடையாது. இவர்கள் நலன் பெற்று மற்றவர்களுக்கும் நலன் செய்ய முடிகிறது எல்லாருக்கும். ஆகவே அந்த பயிற்சியிலே
திடமாக நின்று, இதை தவிர மற்றவர்கள் அனைத்தும் அசுத்தம், அனித்தியம், துக்கம், துக்கமுடைய பொருள்களைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கு சித்தத்தை ஒருமுகப்படுத்தி காண்பித்து, ஆசன பயிற்சியினாலே உடலை ஆரோக்கியப்படுத்திக் கொண்டு, இந்த ஒருமுக பயிற்சியினாலே உள்ளத்தை திருத்தி அமைத்துக் கொண்டு, குண்டல் யோகத்திலே துரியம் துரியாதீதம் என்ற நிலையில வந்து, துரியாதீதத்திற்கு அப்பால் இருக்கப்பட்ட அண்டம் எண்டிக்கும் எங்கண்ணும் அடங்க சூனியமதாக கண்டு கொண்டிருக்க கண்ட கருத்தையும் அறவே விட்டார். அண்டம் எண்டிக்கும் எங்கண்ணுமாய் நின்ற ஆனந்தத்தை கண்டுகொண்டிருக்கும் வண்ணம் கணத்தில் வந்து உதிக்கும் அன்றே என்று சொல்றோம். அப்படி அப்பேற்பட்ட நிலையை நாம் பெற்றுவிட முடியும். அதை 2 பாடல் சொல்லிட்டு முடிச்சிடலாம். கசன் அந்த நிலை பெற்றாராம். அந்த நிலை, கசனங்கிறது வியாழ பகவானுடைய புத்திரன், அந்த நிலையிலிருந்து வெளிப்பட்டு வெளியில வந்தார். கசனுயர் சமாதி நீங்கி ஒரு தினம் கழிக்கு நெஞ்சன் வசமரத் தழுதழுத்த வசனத்தன் யாது செய்கேன் எங்கு செல்வேன் தீர்வதென் கொள்வதென்னோ மிசை உயர் கற்ப நீர் போல் மேதினி எங்கு நானே. எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இல்லை. என்னிடத்திலேயே சூட்சும பூதங்கள், சூட்சும பூதங்களிலிருந்து தோல பூதங்கள், தோல பூதங்களிலிருந்து அந்த பிண்டங்கள் அனைத்தும். எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இல்லை. நான் எங்கே போறது, எங்கே வர்றது, என்ன செய்யறது என்று எண்ணினாராம். மேனியில், புறத்தில், உள்ளில், மேலொடு கீழில், திக்கில், வானில், வையகத்தில் எங்கும் நானன்றி மற்றொன்றில்லை. எனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இல்லை. நமக்கு அந்நியமாக நினைக்கின்ற பொருள்கள் எல்லாம் நமக்கு அபத்தமானவைகள், பெயர் வருகின்றவைகள். நாம் நம்முடைய மெய்மை வடிவம் ஆய்விட வேண்டும் என்று சொன்னால், இந்த உடலாதிகள் இடத்தில் இருக்கப்பட்ட பற்றை விடுவதற்கு குண்டலினி யோகம் ஆதரவுடையதாக இருக்கிறது. இந்த ஆதரவை பிடித்துக் கொண்டுதான் உடலாதிக தூர சூட்சும காரண உடல்களில் இருக்கப்பட்ட பற்றை விட முடியும். விட்டுவிட்டா நாமே தான் இருக்க. நமக்கு அந்நியமான ஒரு பொருள் கிடையாது. இவர்கள் அனைத்தும் கற்பனை என்று தெரிந்து கொள்ளும் சக்தி நமக்கு வந்து புகுந்து கொள்கிறது. ஆகையினாலே இதை ஆதரவோடு பற்றி கொண்டு மற்ற மக்களுக்கும் தெரிவித்து திரண்டு வந்து இந்த நலன்கள் பற்ற வேண்டும். இங்கே அல்லவா இந்த ஈரோட்டில் அல்லவா அறிவு பிறந்தது என்று சொல்வார்கள். அறிவை விரிந்த அறிவை உணர வேண்டும் என்று சொல்றது ஈரோடு மக்களுக்குரிய செய்தி. பகுத்தறிவாளர்கள் என்று சொல்வார்கள். பகுத்தறிவு என்பது உண்மையை பகுத்தறிந்து கொள்வது. உண்மை, இன்மை இரண்டையும் பகுத்தறிந்து கொண்டு இன்மைகளில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். உண்மையிலே உறுதி பெற்று நிற்பது, அதுக்குத்தான் பகுத்தறிவு என்று பெயர். எந்த பொருள்கள் இல்லாமல் நாசமடைந்து தொலைந்து விடுமோ அந்த பொருள்களில் இருக்கப்பட்ட பற்றை குறைத்து விட வேண்டும். எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற பொருளிலே பற்று வைக்க வேண்டும். அதற்குத்தான் பகுத்தறிவு என்று சொல்றோம். அந்த பகுத்தறிவுடைய மக்கள் தோன்றின இடம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே நீங்கள் ஓரளவிலே கூட்டமாக இருக்கின்றீர்கள், இதை கடைப்பிடித்து நடக்கின்றீர்கள். நடந்து முன்னேற வேண்டும் என்கின்ற முயற்சி பெருக்கிக் கொண்டு முன்னேறிவிட வேண்டும். மற்ற மக்களுக்கும் இது தெரிவித்து மக்கள் எல்லோரும் சாந்தி பெற்று இருக்க வேண்டியீர்கள் அல்லவா? அதனால்தானே சுவாமிஜி மற்ற இடங்களுக்கு சென்று எல்லாருக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எல்லாம் போதித்துட்டு வந்திருக்கிறார். ஆனா ஆங்கிலேயர்களுக்கு போதித்த போதனை எல்லாம் நம்மூர்ல இருந்து போனதுதான். எல்லாம் பாரத தேசத்து ஐஸ்வர்யமே தவிர மற்ற நாட்டின் இந்த ஐஸ்வர்யம் அதிகமாக இல்லை. இப்பொழுதுதான் பெருகிக் கொண்டு இருக்கிறோம். அவர்கள் பெருகினால் பிடித்துக் கொள்வார்கள், நாம் பிடிக்க மாட்டோம். உங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்றேன். உறுதியாக பிடித்துக் கொண்டு உயர்நலன் பெருகும்படி அனுகிரகிக்க வேண்டுமாய் சத்குரு சதாசிவ தர்மேந்திராவை பிரார்த்தித்துக் கொண்டு என் சொற்பொழிவுகளை பூர்த்தி பண்ணிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகரிஷி அவர்களது சிறப்புரை. வாழ்க வையகம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம், குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வழிப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே. அறிவேதான் தெய்வமென்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவிலாழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். அருள் துறையிலே
வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு அன்பே சிவம் என்ற நிலையிலே அறிவை ஆழ்த்தி அல்லும் பகலும்